எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி மேலும் 12 தமிழக மீனவர்கள் கைது. பருத்தித்துறை அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படை நடவடிக்கை. கேரளாவில் 5 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை, குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவு. மொரீஷியஸ் நாட்டின் புதிய பிரதமராகிறார் நவீன் ராம்கூலம். நவீன் ராம்கூலம்புக்கு பிரதமர் மோடி தொலைபேசி மூலம் வாழ்த்து. உக்ரைனின் தெற்கு நகரங்கள் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல். தாக்குதலில் 6 பேர் உயிரிழப்பு, 23 பேர் படுகாயம் என தகவல். இஸ்ரேல் மீது தொடர்ச்சியாக 165 ஏவுகணைகளை ஏவி ஹிஸ்புல்லா அமைப்பினர் தாக்குதல். குழந்தை உள்பட 7 பேர் காயமடைந்துள்ளதாக தகவல். சர்வதேச பேட்மிண்டன் போட்டி ஜப்பானில் இன்று தொடக்கம். இந்திய வீராங்கனை PV சிந்து, இந்திய இளம் வீரர் லக்ஷயா சென் உள்ளிட்டோர் பங்கேற்பு. சென்னை உள்ளிட்ட 3 மாவட்டங்களுக்கு வரும் 17ஆம் தேதி வரை கனமழை எச்சரிக்கை. நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு பேரிடர் மேலாண்மை துறை வலியுறுத்தல். சென்னையில் இன்று இரவு கனமழைக்கு வாய்ப்பு. தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமசந்திரன் தகவல். திருச்செந்தூர் அருகே மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை. பள்ளி முதல்வர் உட்பட மேலும் 2 கைது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1080 ரூபாய் குறைந்து 56,680 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி கிராமுக்கு 2 ரூபாய் குறைந்து 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.